بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل قالوا يا ذا القرنين إن ياجوج وماجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا أو كما قال الله تعالى في القرآن الكريم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமா. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில காலு யாதல் கர்ணை நபிமார்கள்ல துல்கர்ணை அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு நபி இருந்தார். அவர்களை பற்றிய ஒரு செய்தி. அவர்களுடைய வரலாற்றுல யாஜூஜ் மாஜூஜ் என்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி ஒரு செய்தி பேசப்படுகிறது. அவர்கள் குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்த 4 மன்னர்களில் ஒருவர். உலகத்தையே 4 பேர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், 2 பேர் முஸ்லிம், 2 பேர் காஃபிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எதிரியாக வில்லனாக இருந்த நம்ரூத், மற்றொருவர் புக்து நசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர், பலஸ்தீன மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர் இவர். இந்த 4 பேரும் தான் உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க. அதுல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் 1600 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். உலகத்தையே ஆட்சி செய்ததுனால அவர்கள் தினம் தினம் மேகம் இருக்குது இல்லையா, இந்த மேகத்து மேல ஏறி உட்கார்ந்தாங்கன்னா அவங்க எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுடும். பிளைட் மாதிரி. அப்படி ஏன்னா உலகத்தையே அவங்க பார்க்கணும் இல்ல, தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளும் சரியாக இருக்கிறார்களா, நன்றாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அல்லவா. அதுக்காக வேண்டி விரைந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த மேகத்தை வழங்கி இருந்தார். துல்கர்னைன் என்று சொன்னால் 2 கொம்பு உடையவர் என்று பொருள். ஒரு பொருள். இன்னொன்னு, ரோம் மற்றும் பாரசீகம் ஆகிய மிகப்பெரிய நிலப்பரப்பினுடைய ஆட்சியாளர், 2 நாடுகளின் ஆட்சியாளர் என்பதால் துல் 2, தூனா 2. தோல் நம்ம சொல்றோம் இல்லையா உருதுல, அரபில தி து 2 சொன்னாலும் 2 அர்த்தம். அதே போல இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. நபி ஹஜரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரியன் உதயமாகக்கூடிய இடத்தையும் சூரியன் மறைந்த இடத்தையும் நேரடியாக போய் பார்த்தவர். 2 முகணிகளை ஒரே நபர் பார்த்தவர். அதனாலேயே அவருக்கு துல்கர்னைன் 2 முனைகளை பார்த்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு அலெக்சாண்டர் என்றும் ஒரு பெயர் உண்டு. முதலாம் அலெக்சாண்டர் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஆனா இஸ்லாமிய வரலாற்றில் அப்படி இப்படின்னு சொல்லி பேசப்பட்டாலும் கூட அலெக்சாண்டர் வாழ்ந்த காலம் வேற, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் வேற. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லா கட்டி முடிச்ச பிறகு அங்கு இருந்த மக்களோடு சேர்ந்து துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை தவாஃப் செய்திருக்கிறார்கள் என்று சில ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா கிமு 2160 தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னையில இருந்து 4100 வருஷத்துக்கு முன்னால என்கிற போது அலெக்சாண்டர் என்பவர் கிபி
கிமு 356 வாழ்ந்திருக்கிறார். கிமு 356. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் கிமு 2160. இரண்டுக்கும் நடுப்புற ஏறத்தாழ 1700 வருடங்கள் இடைவெளி. அதனால அலெக்சாண்டராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றே இஸ்லாமிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அப்புறம் எப்படி ஒரு பேச்சு வந்துச்சு? பைபிள்ல துல்கர்னைன் என்று சொன்னாலும் அலெக்சாண்டர் என்று சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான் என்று பைபிள்ல பதிவாகி இருக்கிறது. அதனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில தான் சில பேர் அலெக்சாண்டர் தான் துல்கர்னைன் என்றும் சொல்லுகிறார். ஆனா உண்மை அதுவல்ல. அந்த வகையில துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுவதுக்கும் ஆட்சியாளராக இருந்ததுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் அவர் அறிந்தவர். அதே போல உலகம் முழுவதையும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அவர் போகாத இடங்களே கிடையாது. உலகத்துல பல்வேறு மொழி இனம் பேசக்கூடிய மக்களுக்கும் அவர் தான் ராஜா, தலைவராக இருந்திருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில உலகம் முழுவதையும் அவர் சுற்றுப்பயணம் செய்து அப்படியே பார்த்துக்கிட்டு வரும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்களில் ஒருவர் யாஃபித் இருந்தார். அவருடைய வழித்தோன்றர்களில் துர்க்கர் என்ற ஒரு இனத்தினர் ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த பகுதியில பெரும் மலைகள், பள்ளத்தாக்குகள், அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்கிற மங்கோலியர்கள், யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் மங்கோலி இனத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் இரவு காலங்களில் அவங்களுடைய பள்ளத்தாக்குகளை, மலை பிரதேசங்களை விட்டு வெளியே வந்து இந்த மனிதர்கள் பயிர் செய்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தின்று விட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரும் ஏதோ ஒரு கூட்டம் கிடையாது. ஆடோ மாடோ கோழியோ குரங்கோ இல்ல, அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களும் மனுஷங்க தான். அவங்க ஆக குள்ளமானவர்கள் ஒரு ஜான், ஆக உயரமானவர்கள் 3 ஜான், 1 அடி. அவர்கள சில பேர் என்ன செய்யறான், ஒரு ஜானை விடவும் கம்மியா கொஞ்சம் ஒரு கட்டளை வயசுல இருக்கிறான். நம்மளே சில பேர் குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம எல்லாம் 5 அடி 6 அடி 5 அடி இருக்கிறோம்னாக்கா அவங்க 2 அடி இருக்கிறாங்க. இப்ப நம்மள அவங்க எப்படி குள்ளமோ, ஒரு ஜான்ல ஒரு 3 இன்ச்சு இருக்கிறவன் குள்ளமானவன் அப்படியும் இருந்திருக்கிறார். ஹதீசுகள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார். இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்கிற இந்த கூட்டத்தினர்கள் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்க இருக்குது அப்படின்னா இன்னைக்கு கரெக்டா துர்க்கிமெனிஸ்தான் சொல்லி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல தான் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டுல தான் இவங்க பெரும்பகுதி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இவர்கள் நபி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வரும் பொழுது இந்த துர்க்கர் இனத்தை சார்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாபீஸ் வாழ்ந்த அந்த துர்க்கர் இனத்தை சார்ந்த துருக்கர்னா துருக்கிக்காரங்கன்னு அர்த்தம். துருக்கி இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு போகும் பொழுது அவங்க தான் சொல்றாங்க, காலு யாதல் கர்னைன், எங்க அரசரே, இன்ன யாஜூஜ மாஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்லி, யாஜூஜ் கூட்டத்தார்களும் மாஜூஜ் கூட்டத்தார்களும் உலகத்துல எங்களுடைய நிலப்பரப்புல மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஹல் நஜ்அலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா பைனஹு சத்தா. அவர்கள் ஒரு மலை பொந்துக்குள்ள இருந்து வெளியே வராங்க. அந்த மலை பொந்த நீங்க அடைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நாங்க கூலி கூட கொடுத்துறோம். உங்களுக்கு ஏதாவது காசு பணம் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு தொகையை கூட நாங்க கொடுத்துறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. எவ்வளவு வசதியானவர்கள் தெரியல. உலகமே அவருக்கு கீழே இருக்குதுன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் காசு இருக்கும், அவருக்கு இவங்க காசு தராங்களாம். அப்ப அவரு சொல்றாரு, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும், உங்க வேலையை வேணுமா நான் செஞ்சு முடிச்சு தரேன். ஆனா ஒண்ணு, எனக்கு தேவையான உபகரணங்களை நீங்க செஞ்சு தரணும். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில எனக்கு நீங்க மேன் பவர் கொடுத்தாகணும் நிறைய. ஏன்னா நான் மட்டும் தான் இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கிறேன். வந்த இடத்துல ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, அதனால உங்களுடைய உதவி எனக்கு முழுசா தேவை. நான் ஐடியா கொடுக்குறேன்,
நீங்க வேலை செய்வீங்களா? செய்வேன் என்று அவர்கள் எல்லாம் உத்தரவாதம் கேட்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நபி தாவூத் ஹஜரத் துல்கர்னி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, 2 மலைகள் இப்படி சேருது. இந்த பள்ளத்தாக்குல இருந்து அப்படி உள்ளுக்கு வெளியே வராங்க. இந்த 2 மலைக்கு நடுப்புற பெருசா இரும்பு பாலங்களை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அப்படியே ஃபுல்லா அந்த பள்ளத்துல அப்படியே அடுக்கிக்கிட்டே வராங்க. மலையினுடைய உச்சி உயரத்துக்கு அடுக்கிக்கிட்டே வராங்க. அடுக்கிக்கிட்டே வந்துட்டு இந்த மலையினுடைய 2 பக்கத்திலையும் பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி இந்த இரும்புகளை அப்படியே உருக்க செய்து, இந்த இரும்புக்கு மேல செம்புகளை அப்படியே உருக்கி ஊத்தி, அது முழுசா ஒரு மோல்டிங் மாதிரி ஆகி, ஒரு சுவர் மாதிரி ஆகி, ஒரு மிகப்பெரிய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இரும்பாலான சுவரை அவர்கள் உருவாக்கி கொடுத்து விட்டார்கள். இப்ப அவர்களால அந்த இரும்பு சுவரை தாண்டி கொண்டு இந்த பக்கம் வர முடியாது. மேல ஏறியும் வர முடியாது, அந்த சுவரை கொடைஞ்சி ஓட்ட போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வர முடியாது. அப்படி அவர்கள் ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்து விட்டார்கள். அதனால என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சித்திரக்குள்ளர்கள் அதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தமிழ்ல வந்து சித்திரக்குள்ளர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்னு கஸீர்ல ஒரு ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் வந்து யாஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றீங்க? ஆமா யா ரசூலல்லாஹ், போய் பார்த்துட்டு வந்தேன். அது எப்படி இருந்துச்சு? அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வண்ண வண்ணமான ஒரு ட்ரெஸ்ஸுல நிறைய கோடுகள் இருந்தா, வண்ண வண்ணமான கோடுகள் இருந்தா எப்படி இருக்குமோ அது போல் அந்த சுவர்கள் முழுவதும் வண்ண வண்ணமான கோடுகளோடு இருந்தது, நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க பார்த்தது அந்த இடத்தை தான் பார்த்திருக்கீங்க கண்டிப்பா என்று அவர்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அது என்ன வண்ண வண்ணமான கோடுகள்? இரும்பு பாலங்கள் அடுக்கப்பட்டிருந்துச்சு, அதுக்கு மேல செம்பு காய்ச்சி ஊத்துனாங்க இல்லையா, அந்த ஊத்துனதுதான் அந்த பாலங்கள் போல அப்படி கோடு கோடாக வரி வரியாக தெரிந்திருக்கின்றன. இந்த இடத்தை அவங்க பார்த்து விட்டு வந்ததாக ஒரு ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறது. அதே போல அப்பாசியா கலீஃபாக்கள்ல ஒருவர் கிபி 842 ஹிஜ்ரி 226 அல் வாசிக் பில்லா என்கிற ஒரு அரசர் இந்த இடம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு குழுவினரை அனுப்பி வைக்கிறார். அவங்க உலகம் முழுவதும் சுத்தி பார்த்து கடைசியில துருக்கிய ஒரு இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சு பார்த்துட்டு வந்து அவர்கள் சொன்னார், நாங்க போனோம், பார்த்தோம், அந்த இடத்துல அந்த இரும்பு பாலங்களை தயார் செய்வதற்கு தேவையான கருவிகள் இன்றும் அங்கு கிடைக்கின்றது. அந்த எஞ்சிய மிச்சம் இரும்பு பாலங்கள் இன்னும் கிடக்குது. உருக்குவதற்கு தேவையான அந்த செப்புகள் இன்னும் அங்க கூட்டு குண்டா கிடக்குது. அதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம் என்று அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் ஒரு இடத்துல கிடக்கிறாங்க. அந்த சுவர்கள் பெரும் பெரும் கூட்டுகளால் பூட்டப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த இடம் கரெக்டா எங்க இருக்குது என்று கேட்டால், துர்க்கிமெனிஸ்தான் நாட்டுல ஹசார் மாவட்டத்துல தர்பந்து என்னும் இடத்தில் இந்த இடம் இருக்கிறது என்பதாக அறியப்படுகிறது. அந்த இடம் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அது வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடம். அதுக்குள்ள இறங்கி பார்ப்பதற்கு எந்த மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன துணிவு வரல. ஏன்னா கிறிஸ்துவ பைபிள் ஒரு பக்கம் பதிவு செஞ்சிருக்குது, யூதர்களுடைய தோரால ஒரு மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு, குர்ஆன்ல ஒரு மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்னா மனுஷங்களையும் தின்றுவாங்க. அவங்க யாரு? மனிதர்களையும் தின்று விடுவாங்க. ஆள் என்னமோ அவ்வளவுதான் இருக்கிறான், ஆனா திங்கிற தீனி நம்ம ஒரு ஆள் சாப்பிடுவான். இந்த ஒரு ஆளை அவங்கள கூட ஒன்றரை சாண்டு தானே அவன், ஆனா 1.5 சாண்டு ஆளு சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு? ஒரு 70 கிலோ 80 கிலோ சாப்பிடுவான். அப்படிப்பட்ட ஆசாமிகள். அதனால் இன்றும் யாரும் அந்த இடத்திற்குள் சென்று பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் அந்த
இரும்பு திரையை, இரும்பு பாலங்களை உடைத்து கொண்டு வெளியே வந்துடணும்னு சொல்லி தினம் குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தினம் தொலை போடுறாங்க. அவங்களுக்கு வெயில் ஆகாது, அந்த குள்ளர்களுக்கு வெயில் ஆகாது. வெயில பார்த்துட்டாக்க ஓடி போயிடுவாங்க. அதனால இரவு நேரத்துலதான் அதை ஓட்ட போடுவான். சில ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுது, அவங்களுடைய நாக்குல இருக்கக்கூடிய அந்த உமிழ் இருக்குல்ல, ஆசிட் மாதிரி, அதை போட்டு நக்கிக்கிட்டே இருப்பாங்களா அந்த சுவரை. நக்க 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 என்ன ஆகும், அந்த சுவர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, இல்ல குடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்ப செலந்தி பூச்சி இருக்குது, தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய எச்சில வச்சுதான் என்ன செய்யுது, தனக்கான செலந்தி வளையவே கட்டிக்குது. அந்த எச்சிலுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது இல்லையா, அது போல இந்த அவர்களுடைய எச்சிலுக்கு ஒரு பவர், அந்த இருமையே கரைக்கக்கூடிய ஒரு பவர். ஆனா தினம் நைட்ல வேலை செய்வாங்க. விடிய காலம் அந்த சூரியன் உதயமாகிற அந்த நேரத்துல சூரியனுடைய வெளிச்சத்தையும் கூட அவர்கள் பார்த்து விடுவார்கள். பார்த்த உடனே அந்த வேலையை செய்ய சொல்லி அவங்களுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார், அந்த ஏஜிஜ் மாஜித் கூட்டத்தினுடைய தலைவர். சரி சரி, இன்னைக்கு வேலை பார்த்தது போதும், சூரிய உதயம் ஆயிடுச்சு, எல்லாரும் போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் என்று சொல்லி விடுவான். எல்லாரும் போயிடுவாங்க. திரும்ப நாளைக்கு 3000 வருஷத்துக்கு மேல இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரேட்டு கூட இப்ப கூட அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோ, இப்ப கூட அவனுவ நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறானோ அந்த சுவத்தை. வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர்களால் அந்த இடத்த விட்டு கடந்து வரவே முடியல. யாஜூஜ் என்றால் ஜுவாலை, நெருப்பு என்று பொருள். அவங்களுடைய எச்சில் நெருப்பு மாதிரி. அதே போல மாஜூஜ் என்றால் பதட்டம் என்று பொருள். அவனும் அங்க பதட்டமாவே இருக்கிறானோ, இப்படி வச்சு நம்மளை அடைச்சிட்டாங்க, நம்ம எப்ப வெளியே வருவோம், நம்ம எப்ப வெளியே வருவோம் என்று அவர்கள் பதட்டத்தோடவே அவர்கள் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தினம் 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 அவர்கள் தோற்று போய் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தலைவன் சொல்லுவானார், சூரிய உதயம் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க பாத்துக்குவோம் அப்படிமா. எப்படி 3000 வருஷமா அந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஒரு நாள் அவன் கடைசி அன்னைக்கு சொல்லுவான், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பாத்துக்குவோம் போங்க அப்படிமானா. அப்பதான் என்ன ஆகுமா, அந்த சுவர் அப்படியே இருக்குமா. எவ்வளவு தூரம் அவங்க கரைச்சி இருக்கிறாங்களோ அந்த கரைச்சல் அப்படியே இருக்குமா. மறுநாள் பார்த்தா அந்த கரைச்சல் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சோண்டு நோண்டாவே அங்க இருந்து வெளியே வந்துருவானோ. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எப்ப இன்ஷா அல்லாஹ் சொல்லாத வரை அந்த சுவர் மீண்டும் பழையபடி ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் சொன்னாதான் அந்த சுவர் அப்படியே இருக்கு. இதை திருக்குறான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது என்ன, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான வார்த்தை. நம்ம அதை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அது நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. இந்த சித்திரக்குள்ளர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் சொல்லணுங்கிறது தான். கடைசி நாள்ல அவங்க சொல்லிவிடுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே அவங்க வந்ததுமே நோண்டுவாங்க, வெளிச்சம் வந்துடும், டக்குன்னு வெளியே வந்துருவோம். எப்ப அவன் வெளியே வரானோ அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. அவர் சொல்லப்படுது, அந்த துருக்கிமெனிஸ்தான் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குதான் ரஷ்யாவுல. நீங்க சைனால ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு, பெரிய ஏரி. அப்படி இறங்கி வரும் பொழுது அவன் வரக்கூடிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அவ்வளவு தண்ணீரையும் அவங்க குடித்து விடுவார்கள். ஓடுற ஆத்துல ஓடுறது, குளத்துல இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் குடிச்சிருவான். அவன் வர்ற பகுதியில் இருக்கக்கூடிய செடி செத்தைகள், மனிதர்கள், ஆடு மாடுகள், எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் திணி ஏப்ப விட்டுருவான். எத்தனை கோடி பேர் வரான்னு தெரியாது, அத்தனை கோடி பேர் வருவான். அதாவது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, இதுவரையில எத்தனாயிரம் மனிதர்கள் வந்திருப்பாங்க, அதுல மனிதர்கள் 1% தான், அங்க வரவங்க 99% என்று சொல்லப்படுகிறது ஹதீஸ்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நபியே உங்கள இருக்கக்கூடிய நரகவாதிகளை பிரிச்சு வைங்க அப்படின்பாங்களாம். நரகவாதிகளை பிரிச்சு வைங்க என்று அல்லாஹ் சொல்லுவானா. நான் எப்படி பிரிக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. ஒவ்வொரு 1000 நபர்கள் 99 பேரை நரகத்துக்கு பிரிச்சிடுங்க அப்படிம்பாங்களாம். 1000 பேருக்கு ஒரு ஆளு
சொர்க்கவாதி, 999 பேரு நரகவாதி. இந்த 999 பேர் யாரு? அவ்வளவுதான், ஏஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் தான். இப்படி இவர்கள் பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அப்படி அவர்கள் முன்னால பெருமட்ட கூட்டம் அப்படி முன்னால போய் எல்லாத்தையும் தின்னுகிட்டே போயிட்டு குடிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த கடைசியா வரான் பாருங்க, அந்த ஏரியில போகும்போது அவன் பேசிக்கிட்டே வருவான்லாம். சில இடத்துலாம் ஒரு காலத்துல பயங்கரமான தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது இல்ல அப்படின்னு பேசிக்குவானுங்களாம். ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை இவனுதான் குடிச்சிருக்கிறானுவ, முன்னால போனவன குடிச்சிட்டானுவ. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். மனிதர்களையும் சாப்பிடுவார்கள், ஆடு மாடுகளையும் சாப்பிடுவார்கள், எல்லா உயிரினங்களையும் சாப்பிடுவாங்க. கடல்ல ஒண்ணு கூட இருக்காது, எல்லாத்தையும் தீர்த்துருவோம். இவர்கள் இப்படியா, இது எல்லாம் தஜ்ஜாலுக்கு பிறகுதான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். தஜ்ஜால் வந்துட்டு போன பிறகுதான் இந்த செய்திகள்லாம் நடந்து கொண்டிருக்குமா. இப்படியாக இவர்கள் அங்கே வந்து கொண்டிருப்பார்கள். கடைசியில இவங்க வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான பாதுகாப்பான வீடுகளுக்குள் மனிதர்கள் புகுந்து கொள்வார்கள். பெரும் பெரும் மலைகளில் மனிதர்கள் ஏறிக்கொள்வார்கள். அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட சமூக மக்களும் இப்ப ஊர்ல இருப்பாங்க. அவங்களும் இவங்களுக்கு பயந்துகிட்டு தூர்சினா மலையினுடைய உச்சியில ஏறி உட்காந்துக்குவாங்களாம். இவங்களால முடியாத காரியம் என்னன்னா, எல்லாம் ஒரு ஜான் தானே இருக்கிறான், மலை உச்சிக்கு ஏறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? வருஷ கணக்கில் ஆயிடும்ல. ஹதீஸ்கள்ல வந்து சொல்லுவாங்க, ஆலிம்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் செடியில கத்திரிக்காய் அதை ஏறி அவனால படிக்க முடியாது. கத்திரிக்காய் செடி எவ்வளவு இருக்கும்? உயரம் இருக்குமா? ஒரு 2 அடி உயரம் இருக்குமா? அதுல ஏறி அவனால கத்திரிக்காய் பறிக்க முடியாது. அதுக்கு துரட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம முருங்கைக்காவை தான் என்ன செய்யறான்? துரட்டு போட்டு பறிக்கிறான். அவன் கத்திரிக்காய் செடியிலேயே துரட்டு போட்டு படிப்பானா? அப்ப அவன் எவ்வளவு பெரிய உயரம் இருப்பான்? ஆக இவ்வளவு குள்ளமான மனிதர்கள், ஆனால் எல்லாவற்றையுமே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த மலை மேல ஏற முடியாது என்பதனால மலை மேல் ஏறிய மனிதர்கள் மட்டுமே உலகத்துல எஞ்சி இருப்பார்கள். அவன் சாப்பிட்டுட்டு அவ்வளவு சாணி போட்டிருப்பானான், அவ்வளவு அளவுக்கு சாணி போட்டிருப்பானான். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, பூமி முழுவதும் அவர்களுடைய உயரத்திற்கு சாணி இருக்கும். அவ்வளவு அவருடைய உயர அளவிற்கு உலகம் முழுவதுமே சாணி. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, உலகம் முழுவதும் சாணி கிடக்குமா. ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டு காணுவாங்க. அப்ப கீழே இறங்கி மக்களால் வர முடியாது, நாத்தம். அதே போல இவர்கள் கிடைக்கிறதெல்லாம் தின்னுகிட்டே இருக்கிறாங்க. அதனால வரத்துக்கு எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா அழிக்கிறதுக்கு அவங்களுடைய பிடரியில ஒரு வகையான புழுவை ஏற்படுத்துவார். அந்த புழு அவர்களை கடிச்சு அவங்கள தின்னுடும், அவங்கள சாகடிச்சிடும். அந்த சித்திரக்குள்ளர்கள் உலகம் முழுவதும் செத்து போய் கிடப்பாங்க. அதனால வேற அந்த பூமியினுடைய உயரம் இன்னொரு 1 அடி 1.5 அடி உயரம் தூக்கிடும். இப்ப உலகம் முழுவதும் நாத்தம் எடுத்து போய் கிடக்கும். பூமியே எப்படி கிடக்கும்? நாத்தம் எடுத்து போய் கிடக்கும். மலை மேல இருக்கக்கூடிய மனிதர்கள் கீழே இறங்கி வர முடியாது. பாதுகாப்பான வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் வீட்டை விட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டக மாதிரி ஒரு பறவை அனுப்பி வைப்பானா. இந்த பறவைகள் என்ன செய்யுமா, லட்சோப லட்ச கோடான கோடி பறவைகள் வருமா. இந்த சித்திரக்குள்ளர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய பிணங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் சாப்பிடுமா. அது இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஒரு மழையை பெய்ய வைப்பார். அந்த மழை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசடுகளையும் அடிச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து பூமி அப்பதான் சுத்தமாக ஆகுமா. சுத்தமாக ஆன பிறகுதான் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வருவார்கள் என்பதாகவெல்லாம் ஹதீசுகள்ல பார்க்க முடியும். சரி, இந்த சந்தர்ப்பத்துல இவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லித்தராங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹு தவக்கல்னா என்கிற இந்த வார்த்தையை நீங்க சொன்னால் அவன் உங்களை தொடமாட்டான், உங்களை நெருங்கி வர மாட்டான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹு தவக்கல்னா என்கிற இந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்.
ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு மோசமான இந்த நபர்கள் அல்லாஹ்தால உலகத்துல பூமியில படைச்சுதான் வச்சிருக்கிறான். அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உலக அழியும் பொழுது நடக்கக்கூடிய அமளி துமளிகளில் இதுவும் ஒரு காட்சி. ஆக சின்னவங்க தான் கல்லனை நம்பினாலும் புல்லனை நம்ப கூடாதுன்னு நம்ம ஒரு தமிழ்ல பழமொழி வேற சொல்லுவாங்க. இந்த புல்லனுவ அவ்வளவு பெரிய டேஞ்சரான மனிதர்கள் என்பதாக வரலாறு திருக்குரான் சொல்லி காட்டுகிறது. அந்த மனிதர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கும். அவங்க யாருமே இல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய யாபீஸ் என்பவருடைய சந்ததிகளில் வந்தவர்கள் தான், மனிதர்கள் தான் அவர்கள். ஆனால் வில்லன்கள், எல்லாருமே வில்லன்கள் தான். ஒருத்தன் கூட நல்லவங்க கிடையாது. அத்தனை பேரும் அயோக்கியங்க தான். ஆகிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அனைவரை காப்பாற்றி வருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.